ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, சவுதி அரேபியாவானது அணு ஆயுத நாடாக மாறுகிறதா அது சம்மந்தமாகவும், மேலும் யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி அண்டு கனடா இவங்க எல்லாம் வந்து தங்களுடைய தூதரக அதிகாரிகளை உடனடியாக மூடிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அழைச்சிருக்காங்க. இதனால் மத்திய கிழக்கு பகுதிகளில் தாக்குதலின் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இது சம்மந்தமாகவும் மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் ஷார்ட்டாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சவுதி அரேபியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு. அது என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, ஏற்கனவே அணு ஆயுத நாடாக வந்து அமெரிக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எல்லா நாடுகளுக்கும் யுரேனியம் கொடுத்து அதை வந்து செறிவூட்டுறது, மற்ற அணு உலைகளை நிறுவுறது, இது எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி மத்திய கிழக்குலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் இவங்களுக்குலாம் வந்து அணு உலைகளை நிறுவி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க மேற்பார்வையில் தான், அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அதாவது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே செயல்படும். அதுக்கான எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி சவுதி அரேபியாவும் நேற்று வந்து ஒரு அணு உலை அதாவது ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு 3 ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க, 1, 2, 3 ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை காட்டுது அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆபிரகாம் ஒப்பந்தம் ஒன்று இருக்குது அவங்களுக்குள்ள. அதை வந்து செயல்படுத்த முடியாமலே வச்சுருந்தாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, அதாவது இஸ்ரேலுக்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு கொடுத்து இஸ்ரேலை ஒரு தனி நாடுங்கிறத அங்கீகரிக்கணும். அதுதான் அந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணையணும். அந்த இதை வந்து இஸ்ரேல் அங்கீகரிச்சிட்டாக்கா அந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். அந்த ஆபிரகாம் ஒப்பந்தங்கிறது அதாவது நேட்டோ படைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி இஸ்ரேலை இணைச்ச மாதிரி ஒரு கூட்டுப்படைகள். இது எதுக்குன்னா, ஈரானுக்கு எதிராக செயல்படுறதுக்காக வேண்டிய ராணுவ கூட்டமைப்புக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட படைகள். ஆனால் அதில் வந்து சவுதி அரேபியா எந்த விதத்துலையும் இணையாமல் இருந்தாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்க வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டாண்டில் உண்மையிலேயே சவுதி அரேபியாவை பாராட்டணும். அதில் வந்து விடாமல் இருந்தாங்க, அந்த கருத்தில் விடாப்படியாக இருந்தாங்க. அதை வந்து இப்போ ட்ரம்ப் வந்து அணுசக்தி ஒப்பந்தத்தின் மூலிமா அதுக்கும் ஒரு செக் வச்சு இப்போ மறைமுகமாக அதையும் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னாக்கா, இப்போ அதாவது அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கணும். அதாவது அமெரிக்காவினுடைய ஒரே நிலைப்பாடு இஸ்ரேலை அங்கீகரிக்கணும். ஆனால் இஸ்ரேல் அங்கீகரிச்சிருச்சு, சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னாக்கா பாலஸ்தீனம் உருவாகாது. இவங்க சொல்றது என்னன்னா, பாலஸ்தீனத்தையும் நீ தனிநாடா அறிவி, இஸ்ரேலை நான் தனிநாடா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவோட ஸ்டாண்டு. அது உண்மையிலேயே அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம பாராட்டணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுவரையிலும் அமெரிக்காவானது பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அறிவிக்கவும் இல்லை, அவங்க அதுக்கான ஒரு ஒப்புதலை கொடுக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இதில் என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஆபிரகாம் அக்கார்டில் நீங்கள் இணையறதுக்கு உண்மையிலேயே வந்து இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை உங்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னாக்கா, நீங்களும் அணு ஆயுத நாடாக மாறணும் அப்படின்னாக்கா, எனக்கு இந்த ஆபிரகாம் அக்கார்டில் வந்து கையெழுத்து போடணும். அது வந்து செயல்படுத்தினா மட்டும்தான் இதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சிருக்காங்க. அதாவது சவுதி அரேபியா என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சா மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் போட்ட ட்வீட் என்னன்னா, அந்த ஆபிரகாம் அக்கார்டில் இணைஞ்சிட்டாங்கனாலே இஸ்ரேலுங்கிற தனி நாடாக அங்கீகரிச்சா மட்டும்தான் அதை இணைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் மறைமுகமாக சவுதி அரேபியா அங்கீகரிச்சிட்டாங்களோ அப்படின்னு தான் எல்லா ஆய்வாளர்களும் சொல்றாங்க. இது ஒரு 3 1, 2, 3 ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அந்த அதாவது அணுசக்தி ஒப்பந்தத்தில் இணைகிறாங்க இல்லையா, அதில் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அங்கே உள்ள அணு உலைகள் எல்லாமே வந்து அமெரிக்கா வந்து எல்லாருமே, அதாவது பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆட்கள் மட்டும்தான் அங்கே வந்து எல்லாத்தையுமே செயல்படுத்துவாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் அதாவது செலவு மட்டும் முழுக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கொடுக்கும். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா கிட்டப்பட்டது. சவுதி அரேபியா இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸை வெளிப்படையாகவே தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் எல்லாத்தையும் வந்து செய்யலாம், எங்களுடன் இணைந்து நீங்கள் அந்த அணு உலையை உருவாக்கலாம். அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு அணுசக்தி, அதாவது சிவிலியன்ஸுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய மின்சார உற்பத்தியை செயல்படுத்தலாம். அதே மாதிரி அடுத்து எங்களுக்கு 10 வருஷத்துக்கு வந்து செறிவூட்ட முடியாது அந்த அதாவது நியூக்ளியர், அதாவது அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது. அதே மாதிரி அணுவையும் செறிவூட்டக்கூடாது. அந்த புளூட்டோனியங்கிறத செறிவூட்டுதல் பண்ணால் மட்டும்தான் அணு ஆயுதமாக மாறும். அது 10 வருஷத்துக்கு அவங்க எல்லாமே ரெடி பண்ணாதான், அதுக்கப்புறம் தான் அதை வந்து மீள்கட்டமைப்பு செறிவூட்டுதல் செஞ்சால் மட்டும்தான் அணு ஆயுதமாக தயாரிக்க முடியும், உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 10 வருஷத்துக்கு அவங்களால அணு ஆயுதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து உலக நிதி. அதனால வேண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு அணு ஆயுதம் தேவை அப்படின்னாக்கா அது எங்களுடைய டிசிஷனாக தான் இருக்கும். எங்களுக்கு தேவை, நாங்கள் எடுத்துப்போம், அதை தயார் பண்ணிப்போம், நீங்கள் அதில் தலையிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்தலாம், ஓகே தான். நாளைக்கு ஏதோ ப்ராப்ளம்னா எங்களுக்கு இதை ஒப்படைச்சு நீங்கள் வெளியாகும்னு சொன்னாக்கா நீங்கள் வெளியாகிடும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டுருக்காங்க சவுதி அரேபியா. உண்மையிலே பாராட்டணும். அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இப்போ அனைத்து நாடுகள்லையும் ஒரு அணுமின் நிலையத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, IEA அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அணுமின் நிலைய கட்டுப்பாடு, அதாவது
கட்டுப்படுத்தும் நிறுவனம். அதாவது அணுமின் நிலையத்தை அவங்க வந்து உண்மையிலேயே வந்து அணு உலை உற்பத்தி பண்ணுறது எல்லாமே வந்து உண்மையிலேயே அந்த மக்களுடைய தேவைக்காக, அதாவது மின்சார கட்டமைப்புக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அணு ஆயுதமாக தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வையிடுறதுக்கு ஒரு IAEAன்னு ஒரு அமைப்பு இருக்குது, சர்வதேசத்தினுடைய இது. அதன் அடிப்படையில் அவங்க வந்து பார்வையிடுறதுக்கு எங்களுடைய அனுமதியும் உங்களுடைய, அதாவது அமெரிக்கா மற்றும் சவுதியினுடைய ஒரு தனியார் கூட்டு, அதாவது தனியார் ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி அவங்க தான் போய் அதை ஆய்வு பண்ணணும். இதில் வந்து இவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க, இவ்வளோ செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு எல்லாமே வந்து டைரெக்டாக IAEA வந்து இதில் தலையிடக்கூடாது. நாங்கள் எவ்வளோ செய்கிறோம், எவ்வளோ செய்யணும், அவ்வளோ செய்யணும்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரோலும் எங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடாது. அது எங்களுடைய விருப்பம். அதே மாதிரி அவங்க வந்து உள்ள வந்து பார்வையிடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதாவது ட்ரம்ப் கொடுத்த இந்த ட்வீட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இது மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா செயல்படுத்துது அப்படின்னாக்கா அவங்க சும்மாலாம் ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு, அவங்களுடைய ஒப்பந்தத்துக்கு கீழ்ப்படிந்து சவுதி அரேபியா இறங்கி வந்தால் மட்டும்தான் இதை அவங்க செய்வாங்க. அப்படின்னா அப்போ அந்த பாலஸ்தீன விஷயத்தை சவுதி அரேபியா கைவிட்டுடுச்சு. பாலஸ்தீனத்தினுடைய தனிநாடு கோரிக்கையை அவங்க இந்த அணு சக்திக்காக வேண்டி, அணு நிலைக்காக வேண்டி அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே உள்ள ராணுவ ஆய்வாளர்களும் அங்கே அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா ஈரான் வந்து இப்போ அணுமின் நிலையங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் முழுக்க சைனா மற்றும் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது. அவங்க ஆல்ரெடி அணு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியே தெரியாமல் இருக்கலாமா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாடுகளுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக தான் IAEAவில் நாங்கள் வந்து சோதனை பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் ஈரான் வந்து நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அணு ஆயுத நாடா ஈரான் மாறிடுச்சுன்னா அந்த மத்திய கிழக்கினுடைய சமநிலை நம்மளுக்கு ஈக்குவலாக ஈரான் வந்துடும். அதாவது மத்திய கிழக்கினுடைய தலைமை இருக்கக்கூடிய இது வந்து ஈரான்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கேட்குறாங்க. இப்போ மட்டும் என்ன, அவங்களை அடிக்கிறத அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அதாவது அப்படி இருக்கும்போது அவங்க தான் இன்னைக்கு எல்லாம் இந்த உலக மக்களே பார்க்குறாங்க. இன்னைக்கு அந்த மத்திய கிழக்கில் ராஜா யாருன்னா ஈரான் தான். மிகப்பெரிய ஒரு வல்லரசாக அமெரிக்காவே எதிர்த்து நிற்கக்கூடிய இப்போதைக்கு ஒரு உருவான வல்லரசாக, புதிய வல்லரசாக ஈரான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கீழே தான் மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி அந்த, அதாவது ஈகோ, தலைவர் பொறுப்புல நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கேட்குறீங்களா ஒழிய அந்த பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கறதுக்கு உங்களுக்காக ஒரு துப்பு இல்லை, திராணி இல்லை. அப்படி இருக்கும்போது ஈரான் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி தான் போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தானே தலைமையில் இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த நாடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த உலக மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. தலைமைனா அநியாயங்களை தட்டி கேட்கணும் இல்லையா. எந்த மக்கள் ஆனாலும் சரி, அது அநீதி இழைக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆதரவா நின்று குரல் கொடுக்குறவங்க தான் தலைமைத்துவத்துக்கு வர முடியுங்கிறது தான் உண்மையான கருத்து. அதுக்கான தகுதி எல்லாமே ஈரான் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த உலக மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால சவுதி அரேபியா என்னதான் பொறுப்பில் வரணும் அப்படின்னு தலைமை ஏற்கணும் அப்படின்னாலும் உலக மக்களே வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் கருத்து நம்ம சொல்லி ஆகணும். அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஏமன் ஹவுதிஸுக்கு நேற்று பார்த்துருந்தோம். அந்த ஒரு 2 கப்பல்கள் போய்கிட்டு இருக்கு. அதை தாக்குதல் செய்யறாங்களா இல்லையா, அதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னோம். அது சைனாவினுடைய கப்பல்கள். அந்த சைனாவினுடைய கப்பல்கள் நேரடியாக ஈரானை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், எங்களை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சவுதி அரேபியா, அதாவது ஈரான் வந்து திரும்பவும் ஏமன் ஹவுதிஸ் கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த 2 கப்பல்களுக்கும் வழி விட்டாங்க. அதனால அந்த கப்பல்கள் வெற்றிகரமாக பாபல் மந்தத்தை கடந்து போயிடுச்சு. ஆனால் சவுதி கப்பல்கள் அப்புறம் அதாவது சவுதி கப்பல்கள் மட்டும்தான் இந்த முற்றுகையை ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது கடைசியில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஆதரவு கப்பல்களை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு முற்றுகையாக மாறிடுச்சு. அதனால அங்கே வந்து இன்னும் எந்த கப்பல்களும் போக முடியாத நிலையில தான் இருக்கு. அந்த முற்றுகை ஆரம்பிச்ச முன்னாடி இந்தியா கப்பல்கள் விட்டாங்க, ரஷ்யா கப்பல்கள் விட்டாங்க, சைனா கப்பல் விட்டாங்க. அதே மாதிரி நேற்று நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு சைனா கப்பல்களை ஈரான் கேட்டுக்கொண்டிருக்குன்னு அன்னைக்கு வழி விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி நேற்று அவங்களுக்குள்ள தரை தாக்குதல்கள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள தீவிரமான சண்டையா மாறி போயிட்டு இருக்கு. அதாவது அந்த வரைபடத்தை பாருங்க, சிவப்பு இது இருக்குல்ல, அது வந்து ஏமன் வந்து அதாவது சவுதியினுடைய ஆதரவு பெற்ற கூட்டு படைகள், அவங்களுக்கும் அந்த பச்சை நிலத்தில் இருக்கக்கூடிய தான் ஏமன் ஹவுதிஸ்னு சொல்றது. அந்த 2ஆம் நம்பர் ஏடன் பகுதிகளில் சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அது பயங்கர தீவிர சண்டையாக போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ஏவுகணை மற்றும் துப்பாக்கி சண்டைகள் அதிகமாகி டஜன் கணக்கான ஐக்கிய அரபு மற்றும் சவுதியினுடைய கூட்டுப்படைகள் அந்த சண்டையில இறந்திருக்காங்க. அதே மாதிரி ஹவுதிஸினுடைய போராளிகளும் ஒரு 5 பேர் அளவுக்கு இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது நிலவரங்கள் அப்புறம் என்னன்னு அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து துருக்கி அதிபர் எர்டோகான் மற்றும் அதாவது UK, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய யூனியன் எல்லாமே வந்து இன்னைக்கு ஏமன் ஹவுதிஸுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதாவது சர்வதேச கடல் பகுதிகளுக்குள்ள இந்த மாதிரி மறைத்து தாக்குதல் செய்வது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் இல்லாமல் நாங்களும் வந்து களத்தில் இறங்கி உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்பும் மீண்டும் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காரு ஏமன் ஹவுதிஸுக்கு எதிராக. யாரும் என்ன செய்ய, நாங்கள் செய்யறது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஏமன் ஹவுதிஸ் உறுதியாக அந்த இடத்துல களத்தில் நின்றுட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதையும் பார்ப்போம். அதே மாதிரி வழக்கம் போல அதாவது தாக்குதல்கள் தொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. UK மற்றும் அதாவது ஜோர்டான் முவாஃபா மற்றும் கிங் ஃபைசல் ஆகிய தளங்கள்லாம் மீண்டும் தாக்குதல்களை தீவிரமாக தொடுத்திருக்காங்க. அடித்ததில் அந்த இராணுவ கிடங்குகள் மற்றும் ட்ரோன் கிடங்குகள், அதாவது இராணுவ வீரர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள்லாம் மிக கடுமையாக பாதிச்சிருக்கு. MQ-9 ட்ரோன் இருப்பிடங்கள், ஹெலிகாப்டர்கள் கிடங்குகள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சு சேட்டலைட் இமேஜ்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குவைத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீண்டும் கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. குவைத் அலி அல் சலீம் மற்றும் அலிப்ஜான்
ஆகிய பகுதிகளில் கேம்ப் தோஹா அப்படிங்கிற இதுலேயும் இன்னைக்கு தாக்குதல்களை தொடுத்து அந்த மின் உற்பத்தி நிலையம், அதாவது வாட்டர் பிளான்ட், அதெல்லாம் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக செயல்படாத அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈராக் பார்டர்லையும் ஒரு தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க ஈராக்கினுடைய எதிர்ப்பு குழுக்களை எதிர்த்து அவங்க அடிச்சாங்க. அமெரிக்கா வந்து அந்த பகுதிகளில் தாக்குதல் செஞ்சாங்க. ஈராக்குக்கும் ஈரானுக்கும் உள்ள எல்லை பகுதிகளில், அதுக்கு எதிராக வந்து ஈராக்குக்கும் குவைத்துக்கும் உள்ள எல்லை பகுதிகளில் அல்பரி அப்படிங்கிற ஒரு பகுதிகளில் மிக கடுமையாக ஈரான் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஹ்ரைன்லயும் மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்து 5 வெடிப்புகளுக்கு மேல அங்க பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஜோர்டான்ல இந்த தாடு சிஸ்டம்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து 200 அமெரிக்க வீரர்கள் அதாவது செயல்படுத்தினா தான் அதை வந்து அதை இயக்க முடியும். அப்படி இருக்கும்போது புதுசாக இப்போ அந்த 40 நாள் போருக்கு அப்புறம் நிறைய புதுசாக வந்து 2-3 தாட் சிஸ்டம்லாம் கொண்டு வந்து நிறுவனாங்க. அதில் வந்து இப்போ அதெல்லாம் தாக்கி அழிச்சிருக்காங்க. அதோட ரேடா சிஸ்டம்லாம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருக்கு. அதே மாதிரி C1 பேட்ரியட் அமைப்புக்கும் சுத்தமாக தாக்கு செஞ்சு செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பு சொல்லப்படுறாங்க. அது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவலாகவும் இருக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரான் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. பேந்தர்பாஸ், அந்த அஸ்வாஸ் பகுதி, குஷம் மற்றும் ஈரானுடைய தெற்கு பகுதி, டெஹரான் பகுதிகள், அஸ்வாஸ் பகுதி, அந்த சிராஸ் பகுதிகள், மேலும் உள்கட்டமைப்புகள் எல்லாம் கடுமையாக தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து ரீபவுன்ஸ் ஆயிடுறாங்க. அதை வந்து வாஷிங் ஜெர்னலே சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தாக்குதல்கள் தொடுத்துட்டு வராங்க. அந்த வரைபடத்தில் பாருங்க, கடுமையான தாக்குதல் தொடர்ச்சி அந்த நாடு முழுவதுமாவே தாக்குதல் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் ரீபவுன்ஸ் எப்படி ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எப்படி இந்த அளவுக்கு, அதாவது பீனிக்ஸ் பரவ எந்திரிச்சு நின்று திரும்ப அடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க திரும்ப எந்திரிச்சு அந்த ஏவுகணையிலேயே திரும்ப அவங்க மேல தாக்குதல்கள் தொடுத்துட்டு எதிர் தாக்குதல்கள் பலமா செஞ்சுட்டு வராங்க. அதனால வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் இருந்து 6 மணி நேரத்தில் ரீபவுன்ஸ் ஆகி திரும்பி அடிக்கிறாங்கன்னா அது ஈரானால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாஷிங்டனும் நியூயார்க் டைம்ஸும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா டொனால்ட் ட்ரம்போட கருத்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, ஈரான் வந்து அடிக்கிறதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 30% கீழே உள்ள மக்கள் தான் அதை ஆதரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 70% மேல உள்ள மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் மேல போர் தொடுக்கிறது தேவையற்ற செயல், அமெரிக்காவுடைய வரிப்பணங்களை வீண் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவர் கருத்தை போய் சொல்ற மாதிரி திருச்சி சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஈராக் அதிபரும் ஈரான் அதிபரும் இன்னைக்கு ஒரு மீட் செஞ்சிருக்காங்க. அது என்னதுக்குன்னா முழுக்க பொருளாதார கட்டமைப்பு மற்றும் அவங்க ஏற்கனவே போட்டிருந்தாங்க இல்லையா ஒப்பந்தங்கள், இந்த எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் எண்ணெய் குழாய்கள் அதெல்லாம் வந்து சரிவர பயன்படுத்தணும். அது இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் குரூப்புக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு அதாவது எங்கள் தளத்திலிருந்து உங்களை எதிர்த்து அடிக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். ஈரானுக்கு எதிராக எங்கள் தளத்தை அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக் அதிபர் இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிராசி அமைப்புகள்லாம் கொஞ்சம் சொல்லி வைங்க, அதிகமாக அடிக்கிறாங்க, தாங்க முடியல, ஈரானுக்கு ஆதரவாக தான் நாங்களும் இருக்கோம். அவங்ககிட்ட உள்ள ஏன்னா அவங்களுடைய கிணறுகளையும், அதாவது எண்ணெய் ஏற்றுமதி எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறனால அந்த டாலரில் தானே எல்லாமே வருது. அந்த நிதிகள்லாம் நாங்கள் வாங்கணும்னா நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பேசினாதான் அது வந்து எங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால வேண்டி நாங்கள் பேசுறதை கண்டுக்காதீங்க, எப்போதும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தான் அப்படிங்கிறதையும் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அது மாதிரி ஈரானும் ஈராக்கும் ஒற்றுமையாக தான் இருக்காங்கிறத இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் முய்தபா கம்பெனியை பார்வையிடறதுக்கு கேட்டுக்கிட்டாரு. அவங்க அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, நீ வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, அவங்களெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஏன்னா இவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்ப வராரு அந்த அல்ஜெய்தி, ஈராக்கினுடைய அதிபர். இவர் வந்து பார்த்தாருன்னா அவங்க வச்சு உளவு வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யூகே, அதாவது நேற்று பார்த்தோம் பல்கேரியாவில் அந்த மாதிரி போர் விமானங்கள்லாம் வந்து இறக்கி வச்சிருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு யூகேலையும் அதிகமான போர் விமானங்கள் B-1 பாம்பர்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இறக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்ல இருந்த அல் உதைதீன் கத்தாரினுடைய ராணுவ விமான நிலையத்தில் இருந்த அனைத்து போர் விமானங்களும் இப்போ வந்து யூகே, அப்புறம் பல்கேரியா, பிரான்ஸ் இதை சார்ந்த அதாவது ஐரோப்பிய நாடுகளினுடைய தளங்களுக்கு மாற்றிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னாக்கா இப்போ அடுத்த கட்ட தாக்குதல்களை மிக அதாவது கடுமையா ஈரான் மேல தொடுக்க போறாங்களா, அடுத்த கட்ட தாக்குதல் வந்து 2ஆம் கட்ட தாக்குதல்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிகமான போர் விமானங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் சொல்லப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சேட்டலைட் இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய போர் விமானங்கள் எல்லாமே வந்து அங்க வந்து தரையிறங்கிட்டு இருக்கு. அந்த எரிபொருள் நிரப்பு விமானம் மற்றும் இந்த F-1, F-35, F-15 அந்த மாதிரியான விமானங்கள் போர் விமானங்கள் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. கடுமையான தாக்குதலை தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி ஈரானும் கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க, யார் எங்களுக்கு எங்க நாட்டை தாக்குது, எங்கள் இறையாண்மைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களுடைய ராணுவ தாங்க எங்களுடைய இலக்கு, நீ நாட்டோட இரு இல்ல வீட்டோட இரு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ அடிச்ச நீ தளத்தை கொடுத்து எங்களை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா திருப்பி எந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. அதுவும் இல்லாம அதாவது தாக்குதல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. வரும் நாட்கள்ல அது எந்த அளவுக்கு தாக்குறாங்க, ஏன்னா நம்ம இந்த டியாகோ கார்ஜியாவில் தாக்குனதை கண்கூட பார்த்திருக்கோம். அதே மாதிரி அங்கேயா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அதனால யூகே கொஞ்சம் இதுல தயக்கத்தில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் கனடா இவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா தங்களுடைய எம்பசிகளை ஈரான்ல மூடிட்டு உடனடியாக தூதுவர்களை அழைச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்து கடுமையான தாக்குதல்கள் தொடுக்கிறதுக்கு அமெரிக்கா
மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் அந்த உளவு செய்திகளின் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய அதிகாரிகளை உடனடியாக திரும்ப வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய தூதரகங்களையும் திரும்ப அழைச்சிருக்காங்க. அந்த ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த அனைத்து தூதரகங்களையும் அதிகாரிகளையும் அழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனடா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத், கத்தார், பஹ்ரைன், ஜோர்டான், ஈரான் உட்பட ஈரான், இஸ்ரேல் அந்த கல்ஃப் நாடுகளுக்கு எந்த மக்களும் இப்போதைக்கு செல்ல வேண்டாம், அங்கே இருந்தீங்கன்னா உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் சொல்லியிருக்காங்க. இதை எதை காட்டுகிறது அப்படின்னா, அடுத்த தாக்குதல்களை ஏதோ ஒரு பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கும் ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் செய்கிறீங்களோ அதை விட பன்மடங்கு தாக்குதல்கள் நாங்களும் இரட்டி பார்க்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க ஈரான் மேலே அடிச்சாங்க, ஈரான் எங்கே அடிக்கிறாங்க, திரும்பி வந்து கல்ஃப் நாடுகளில் தான் அடிப்பாங்க. அதனால வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்க. அந்த நாடுகளினுடைய அந்த அதாவது அரசாங்கத்தினுடைய அவங்க சொல்லக்கூடிய அறிவுரையின்படி பாதுகாப்பான இடங்களுக்கு தங்கிக் கொள்ளுங்கள். மேலும் வந்து பதற்றங்கள் அதிகமாக இருக்கு. தாக்குதல்கள், ஈரானுடைய தாக்குதல், இரண்டாம் கட்ட தண்டர்போல்ட்டினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். இது வந்து கடுமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்பையும் மிக கடுமையாக, அதாவது சூப்பராக செயல்படுத்திட்டு வராங்க. அவங்க அடிக்கிறது எல்லாமே வந்து ஒரு 70% அவங்க தடுத்துறாங்க. ஆனால் கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய தாட் சிஸ்டங்களோ அல்லது வான் தடுப்பு சாதனங்களோ இப்போது சரியாக செயல்படவில்லைன்னு சொல்றாங்க. அவங்க அடிக்கிறது 80% சக்சஸ்ஃபுல் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய பேட்டரி ஆயுதங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து விட்டது. அடிக்கும்போது அது சரியான முறையில் தடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது ஒரு பக்கமாகவும் செல்லுதான். அது வந்து அவங்க தாக்குதலுக்கு வரக்கூடிய ஈரானுடைய ஆயுதங்கள், அதாவது ஏவுகணைகள் ஒரு பக்கமா வருது, இந்த தடுப்பு ஆயுதங்கள் வேற பக்கமா செல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க திறமையா அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால இருப்பவர்கள் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. மேலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, மேலும் பல தகவல்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் வந்து இவ்வளோ பிரச்சனைகளையும் இவ்வளோ சுச்சுவேஷன்லையும் அது நாட்டு மேலே இவ்வளோ தாக்குதல் நடக்கும்போதும், அதாவது 160 டன் நிவாரணத்தை வெனிசுலாவில் அந்த நிலநடுக்கம் வந்து இல்லையா, அதுக்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு 160 டன் நிவாரணப் பொருட்களை ஒரு வாரம் 8 நாளைக்கு முன்னாடி அனுப்பி வச்சிருக்காங்க. அதையும் நம்ம சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்பெயினில் காட்டுத்தீ பரவல் அதிகமாக இருக்குது, தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் போராடிட்டு இருக்காங்களாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இஸ்ரேல் அதாவது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுற அனைத்து பொருட்களையும் செப்டம்பர் 22 நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்து கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் அதை வந்து பலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் உதவியாக கொடுக்குறோம், நிதியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஈரான் அந்த தாக்குதலில் கூட அந்த ட்ரோன்களில் இந்த ஸ்பெயின் வெற்றி பெற்றுச்சு இல்லையா, அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஸ்பெயினை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, ஸ்பெயினும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, இந்த இப்போ ஃபேமஸாக விளையாடிய லமின் யமால் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த ட்ரோனில் ஒட்டி அந்த தாக்குதலை தொடுத்திருக்காங்க. அதுவும் வைரலாக சுற்றிட்டு இருக்கு. மேலும் பல தகவல்கள் அடுத்தடுத்த காணொலிகளை அடுத்து இன்னைக்கு என்ன நடக்குதுங்க அடுத்த காணொலியில் விவரமாக பார்ப்போம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.